அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாம் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தோம். வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் 23 ரூபாய் பிடித்தம் செய்கிறார்கள் என்று. மக்கள் நலன் சார்ந்த பதிவுகளையே நம்முடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டும் பொதுவெளியில் சமூக வலைதளங்களிலும் பரப்பிக்கொண்டும் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்று மாலை சுமார் 4 மணியளவில் ஒருவர் கடந்த 4 நாட்களில் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்துவிட்டேன், என்னிடம் பணம் இருப்பதோ வெறும் 500 ரூபாய் தான், அந்த 500 ரூபாயும் எடுக்க சென்றால் 23 ரூபாய் பிடித்தம் போக மீதி கூறினார். மேலும் இந்த ஏடிஎம்மில் 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லை, வெறும் 500 ரூபாய் தான் இருக்கின்றது. ஆகவே நான் என்ன செய்வேன் என்று பேசிய பொழுது, கல் நெஞ்சையும் கரைய வைத்தது என் நெஞ்சம். இதுபோன்று மக்களிடம் கொள்ளையடிக்கும் அரசாங்கம், மத்திய ஆளும் பாரதிய ஜனதா RSS தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து மக்களை, ஏழை எளிய மக்களை நசுக்குகின்றதே தவிர அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான உரிய வழிமுறைகளை இதுவரை செய்யவில்லை என்பதை எங்களுடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு, மேலும் தற்பொழுது அனைத்து அரசு சம்பந்தப்பட்ட விவசாயிகள் கடன் மற்றும் அனைத்து அரசு உதவிகள் அனைத்துமே வங்கிகளிலே செலுத்தப்படுகின்றது. இந்த வங்கிகளில் நாம் மொத்தமாக எடுத்தால் செலவாகிவிடும் என்பதை கருத்தில் கொண்டு, நமக்கு தேவைப்படும் பொழுது அவ்வப்பொழுது எடுத்துக்கொண்டிருந்த பொழுது 5 முறைக்கு மேல் எடுத்தால் 23 ரூபாய் பிடித்தம் செய்கிறார்கள். இதை அதாவது நகரத்தில் உள்ளவர்களுக்கு இது பெரிதாக தெரிவதில்லை. கிராமப்புறங்களிலே விவசாயிகளும் வியாபாரிகளும் மிகவும் பாதிப்படைகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவேன் என்று கூறினார். அதை இன்று வரை செய்தாரா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வருங்காலங்களில் தகுந்த முறையில் நல்லதொரு அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இது சம்பந்தமாக எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ சமூக ஆர்வலர்களோ கூறினார்களா பேசினார்களா என்பது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததை எங்களுடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த உங்களுக்கு விடைகூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.